மார்க்கு 9ஆம் அதிகாரம் எடுங்க. பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார். நல்ல கவனிங்க. தெரிந்த ஒரு பொருள் உப்பு. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படும், எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுகிறார். ஒன்று உப்பு, இன்னொன்று அக்கினி. ஒன்று உப்பு என்னது? உப்பு ஒன்று, இன்னொன்று என்னது? அக்கினி. இன்னொன்று மனுஷன், இன்னொன்று பலி. சொல்லுங்க, உப்பு அக்கினி, இன்னொன்று பலி மனுஷன். ரைட்டா? சரி, நமக்கு என்ன தோணுதுன்னா, இதில் வந்து நிறைய பிரசங்கங்கள் எடுக்கலாம். அதாவது உப்பு வச்சு பேசுவாங்க. உப்பு தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா? உப்பு எதுலேருந்து எடுக்கிறாங்க? தண்ணி திரவ பொருள், அது திடப்பொருளாக மாறுகிறது. உப்பினுடைய நிறம், உப்பினுடைய சுவை, இப்படி நிறைய பேசலாம். ஆனால் இயேசு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா கவனிங்க. பைபிளை படிக்கும் போது வெறும் நியூஸ் பேப்பர் போல படிச்சிடாதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமே படாது. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில் தேடி வாசியுங்கள். எப்படி செய்யணுமா? சரி, எப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார் அப்படின்னாச்சுன்னா, ஒரு வசனம் வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 78:2. இயேசு ஒரு வார்த்தை பேசினாலே ஊமைகளாகத்தான் பேசுகிறார். 78:2. ஊமைகளினால் திறப்பேன், பூர்வ காலம் முதல் மறைப்பொருளாய் இருக்கிறவைகளை. ஆண்டவர் பேசினாலே ஓமையா தான் பேசுவார். பேசினாலே எப்படிதான் பேசுவாராம்? ஓமைன்னு என்னன்னு தெரியுமா? தெரிகிற ஒரு பொருளை காமிச்சு தெரியாத சத்தியத்தை சொல்லி தருவார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, உப்பு ஒரு தடவை குழம்புல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உப்பு போட்ட உடனே அந்த குழம்பு முழுவதும் உப்பாயிரும். அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? குழம்பு போட்டோடனே அந்த குழம்பு என்னவா மாறிடும்? முழுவதும் உப்பாயிரும். எந்த பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். அப்படிதானே? அதே போல அக்கினி. அக்கினி என்பது வேத வசனத்தை குறிக்குது. எதை குறிக்குது? சொல்லுங்க, எதை குறிக்குது? ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எரேமியா 5:14 வாசிங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சொன்னபடியினால் உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகும் ஆக்குகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தைனா எதை குறிக்குதுன்னா, அக்கினினா ஆண்டவருடைய வார்த்தை குறிக்குது. எதை சொல்லுது? அதே மாதிரி எரேமியா 20:9, 23, 29 இந்த 3 வசனமே எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அக்கினி. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? நெருப்பு. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? சில நேரங்களில் மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் ஒரு நெருப்பு அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படியா? மனுஷன் நெருப்பாக முடியுமா? மனுஷன் நெருப்பாக முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னவா மாறும்? நெருப்பாய் மாறும். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நெருப்பு? கவனிங்க. இப்போ அந்த நெருப்பு அக்கினியினால் உப்பிடப்படுவான்னு என்ன அர்த்தம்னா, வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த உப்பு அந்த குழம்ப, அந்த சோறை, சாப்பாடை ருசி உள்ளதாய் மாத்துறது போல ஆண்டவருடைய வார்த்தை ஒருத்தனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையை ருசி உள்ளதாய் மாத்திரும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? கவனிக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதா? உப்பு ஒரு உணவுல போட்டாச்சுன்னா அந்த உப்பு அந்த உணவோடு கரைஞ்சிரும். அந்த உணவோடு என்ன செஞ்சிடும்? போடும்போது கண்ணுக்கு தெரியும் உப்பு. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் தேடினீங்கன்னா அதை எடுக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? இல்லை, உப்பு தனியா பழைய மாதிரி இருந்த மாதிரி பிரிச்சிரும். அப்படி பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கும். வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையும் வார்த்தையையும் பிரிக்கவே முடியாது. எந்த பகுதியிலையும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்து உங்களை ருசி உள்ளவர்களாய் மாத்திரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஆமாதான் அப்படின்னு சொல்லி? இப்படி வச்சுக்கிடும். வாயை திறந்தாலே பொய்யா சொல்லுகிற ஆளா இருக்காருன்னு வச்சுக்கிடும். வாயை திறந்தாலே அவர் என்ன செய்யறாரு? பொய்.
ஆனால் அப்படிப்பட்டவருக்குள்ள பொய் சொல்லாதிருப்பாயாகன்ற வசனம் உள்ளுக்குள்ள வந்து அவனை உடைச்சி அவனை வேலை செய்ய வச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, மனுஷனா இருந்தா செய்ய மாட்டான். நான் சொல்ல புரியுதா? மனுஷனா இருந்தா அடுத்து அவன் என்ன செய்ய மாட்டான். ஆனால் மனிதன் என்கிற போர்வையில் மிருகங்கள் வாழும் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எங்கேருந்து இந்த வசனம் தொடங்குது அப்படின்னாச்சுன்னா 33ஆம் வசனத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ நான் கதையாக சொல்கிறேன். இயேசு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வருகிறார். கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஊருக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளே போன உடனே அவர் கேட்குறாரு, ஏப்பா இயேசு முன்னாடி விட்டுட்டு இவங்க பின்னாடி பயங்கர வாக்குவாதமா. வாசிங்க 9:33. சரி. வீட்டிலே இருக்கும்போது அவர்களை குறித்து நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவனாய் இருப்பான் என்று இயேசு முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போற கூட்டம் தங்களுக்குள்ள ஃபைட் பண்ணுதான். என்னன்னா, நம்மில் எவன் பெரியவன். சீசர்களுக்குள்ள என்ன சண்டை சொல்லுங்க? என்ன சண்டை? நம்மில் எவன் பெரியவன், நம்மள யார் அடுத்து பெரிய ஆள் அப்படின்ற அந்த சண்டை அவங்களுக்குள்ள வருது. ஏன் அப்படி வருதுன்னா, ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. 31ஆம் வசனம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்திருப்பார், நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள அடுத்த ஒரு ஃபைட் வருது. என்னன்னா, நம்மில் யார் பெரியவன். இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்குள்ள வருதா? நான் பெரியாளா நீ பெரியாளான்ற அந்த கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். லேலூயா. அப்பதான் ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, உங்களை யாராவது பெரியாளா இருக்க விரும்பினா அவன் எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்கணுமா. எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை எடுத்தார். ஒரு பிள்ளையை எடுத்து நடுவே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டார். லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ குழந்தைனா ரூத்தும் குழந்தை தான், சரிதானா? பியூலாவும் குழந்தை தான், வர்ஷாவும் குழந்தை தான். பெரியவங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டு, படிக்கிற பிள்ளைகளை, அவளுக்கு என்ன தெரியும், அவள் சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன சமைக்க தெரியும்பாங்க. அப்போ அவங்களும் குழந்தை தான். இயேசு இங்கே எந்த குழந்தையை பற்றி பேசுகிறார், எந்த குழந்தையை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னா, இது தமிழில் எழுதியிருக்கு. ஒரிஜினலில் படித்தா என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஒரிஜினலில் படித்தா இந்த சின்ன பிள்ளைங்க நடந்து திரிகிற பழக்கம் உள்ள பிள்ளைங்க இருக்காங்கல்ல, நம்ம மாதவனம் பிள்ளை, ரூத்து, இந்த மாதிரி நடந்து இன்ஃபென்ட். இன்ஃபென்ட்னா யார்? இன்ஃபென்ட். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்றது புரியுதா? இப்போ சீசர்களுக்குள்ள சண்டை, சீசருக்குள்ள சண்டை நடக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீங்க சண்டை போடக்கூடாது. உங்களில் எவன் பெரியவன் அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளையை போல மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிறவன் பெரிய ஆள் அப்படின்றார். லேலூயா. ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ அந்த பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க? இப்போ ரூத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். ரூத்துக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க? ஏதாவது தெரியுமா? இப்போ சபையில் நம்ம இருக்கிறோம், சபையிலையும் நிறைய இயேசு சொன்னது போல் இன்ஃபேண்ட் இருக்கிறீங்க. சபைக்குள்ளேயும் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு வயசு வேணா 50 ஆகிருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க? இப்போ வரைக்கும் குழந்தையாகவே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த ரூத்துக்கு எப்படி எது தேவை என்றாலும் அடுத்த ஆளை நம்பியே நிற்குமோ, அதே போல் சபையில் இருக்கிறாலும் சில பேர் என்ன செய்கிறாங்க, எது தேவைனாலும் அடுத்த ஆளே என்ன செய்கிறாங்க. சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? ரூத்தால சமைக்க முடியுமா? பின்னாடி சொல்லுங்க, ரூத்தால சமைக்க முடியுமா? முடியாதா? ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அவ சமைக்க மாட்டாளா? சமைப்பால, சமைப்பா, ஆனா இப்ப முடியாது. நான் சொல்ல புரியுதா? சமைப்பாங்க, ஆனா இப்ப என்ன செய்ய முடியாது, முடியாது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்னா, அங்க பார்ப்பா, தேராத நபர்கள் உன் கூட இருப்பாங்க, வளர்ச்சி அடையாத நபர்கள் உன் கூட இருப்பாங்க. அவர்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ பெரிய ஆளுன்றார். லேலூயா. நான் சொல்ல புரியுதா? உங்க குடும்பத்தில்
குழந்தைகளை போல இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததை செய்யும். பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை செய்யும். என்ன பார்க்குறீங்க? ஆமாவா இல்லையா? ஏங்க தண்ணி அடிக்காதீங்க, அது ரொம்ப மோசம் சொல்லுவீங்க, கேட்டுறாங்களா? குழந்தையா இருக்கிறாங்க, அவங்கள சகித்து போகக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ள இருக்கணும். நான் சொல்ல புரியுதா? கிறிஸ்தவன்றது உலக மனுஷனை போல இல்லை. உலக மனுஷன் எப்படி நடந்துக்கிறானோ அப்படி நடக்கிறது கிடையாது கிறிஸ்தவம். நம்ம கூட இருக்கிறவங்க குழந்தைய போல இருந்தாங்கனாலும் அவர்களை சகித்து கொள்ளுகிற சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருக்கணும். இயேசுவே அதை சொன்னார் தெரியுமா? அந்த சீசர்களுக்குள்ள சண்டை இப்படி வச்சுக்கிடும். இயேசுவின் சீசர்கள் 12 பேர் ஃபைட் பண்ணா என்ன சொல்லி ஃபைட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நான் சொல்கிற கவனிங்க. சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பெரிய ஆளுங்க இருப்பாங்க, வயசான ஆளுங்க இருப்பாங்க, தூங்குறவங்க இருப்பாங்க, என்ன சொன்னாலும் புரியாதவங்களும் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்தது தான் சர்ச். எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? அவங்கள விட்டுருங்க. இயேசுக்கிட்ட சின்ன பிள்ளைங்க வந்தாங்க, சீசர்கள்லாம் எமோஷன் ஆகிட்டாங்க, அப்படின்ட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நீ முதல்ல வாயை மூடிட்டு கம்முன்னு உட்கார்றா அப்படின்ட்டு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சகிப்புத்தன்மையை நமக்கு வளர்த்தெடுப்பதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சின்ன பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? குழந்தையை போல இருக்கிற அந்த குழந்தையை தூக்கி நிப்பாட்டுங்க. அந்த குழந்தையால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னாச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தையினால எதுவுமே செய்ய முடியாது. அந்த குழந்தை மற்றவர்களுடைய உதவியை சார்ந்தே நிற்கும். என்னைக்கு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தனியாக குளிக்க தெரியாது, தனியாக சாப்பிட தெரியாது. அதுக்கு நம்ம தான் சாப்பாடு விட்டணும், நம்ம தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? சில குடும்பங்களில் இப்படி சில நபர்களை வச்சிருக்கிறார் கர்த்தர். குழந்தைய போலவே இருப்பாங்க, என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க. சில பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்ல ட்ரெஸ் போட்டு இங்கே ஒரு கர்ச்சிப்பு இப்படி குத்தி விடுவாங்க. இங்கே பாரு, அந்த கர்ச்சிப்பில் தான் மூக்கு வந்தால் துடைக்கணும் என்ன அப்படிம்பாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யாது சொல்லுங்க, துடைக்காது. என்ன நீ பார்த்ததே இல்லையா? இப்படி அனுப்பி விட்டதே இல்லையா? அனுப்பி விட்டுருக்கீங்கள, அது துடைக்கவே செய்யாது. வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி கொடுத்து விடுவாங்க, குடிச்சிட்டு வரணுன்னா மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு கரெக்டாக கொண்டு வந்துடுவான். எப்படி கொண்டு போகிறானோ சொல்லுங்கள், எப்படி கொண்டு போகிறானோ அப்படியே கொண்டு வந்துடுவான். யாரு கூட சேராதன்னு சொல்கிறோமோ அங்கே தான் போய் நிற்பான். ஏன்னா அவன் யாரு சொல்லுங்க? அவன் யாரு? குழந்தை. அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளணும். இதாதான் பிரச்சனை. இன்னைக்கு சீசர்களாய் நாம் வளர்ந்துருக்கிறோம். குழந்தையை போல மனநிலை உள்ளவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க. அவங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஊழியக்காரங்க. ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நீங்கள் என்ன செய்யலை, அந்த அக்கினி உங்களுக்குள்ள வந்து உங்களை மாற்றலன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? இயேசு ஏற்றுக்கொண்ட நபர்களை நீங்களும் நானும் வெறுக்கக்கூடாது. நான் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு புரியலை, ரைட்? இப்போ அந்த குழந்தைய போல இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளையை போல இருக்கிறவங்கள என் கூட சேர்த்துக்கோ, எனக்காக நீ இதை என்ன செஞ்சுக்கோ. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு அக்கா ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க பையன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் நாய் வளர்க்கணும்னா கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணுமா? நாய் வளர்க்கணும்னு என்ன செய்யணும்? கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். கரெக்டாக அந்த நாய்க்கு கரெக்டானபடி என்ன செய்யணும், என்னென்ன டயத்துக்கு என்னென்ன ஊசி போடணுமோ ஊசி போடணும். ஊசி போடணும்னா பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்களாம். சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும், நாயை கத்த விடக்கூடாது. இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதனால் இந்த அக்கா இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்களாம், நாய் வளர்க்கவே விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா, நாயை பராமரிக்கணும் இல்லையா, இவங்க நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. இந்த நாய் வீட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னாச்சுன்னா சில நேரங்களில் சின்ன குட்டி நாய்க்கு எங்கே யூரின் போகணுன்னு தெரியாது. அது எங்கேயாவது போய் என்ன செஞ்சிடும், யூரின் போயிடும். அவங்க பையன் ஒருத்தர் இருக்கான், ஒரே பையன். அவனுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப உயிர். அவன் என்ன பண்ணுவான்னா, நாய் போய் என்ன செஞ்சிருவான், ரிஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். என் பேர் நம்ம எதாவது வாங்கினா, வண்டி வாங்கினா நம்ம இதெல்லாம் ரிஜிஸ்டருக்கு ஆதார் கார்டெலாம் காட்டுறோம் இல்லையா, இதே மாதிரி எதாவது காமிச்சு தான் வாங்கிட்டு வரணும். போய் நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த நாய்க்குட்டியை பராமரிக்கணும். இந்த அக்காவுக்கு நாய்க்குட்டியை கண்டாலே பிடிக்க மாட்டாங்குது, ஆனால் அவனுக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்குது. நல்லா கவனிங்க, அவங்க சொன்ன சாட்சி இது. இவங்க யோசிச்சாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே நான் இருக்கிற வேலையில் இந்த நாயை எங்கே போய் பார்க்க சொன்னால் இவன் என்ன செய்ய மாட்டேங்கான்,
கேட்க மாட்டான், ஃபைட் பண்ணுறான். படிக்க போகிறவன் அவன் காலையில் போனான்னா சாயங்காலம் தான் வருவான். இடப்பட்ட நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு இந்த நாய் என்ன செஞ்சிடும்? நாய் வளர்த்துருக்கீங்களா? வளர்க்கலைன்னா ஒரு குட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு பாருங்கள். நீங்கள் காலையில் போய்ட்டு சாயங்காலம் வாங்க, உங்கள் வீடு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க டென்ஷனில் வருவாங்க. அதுலேயும் இருக்கிறதுலே நர்ஸு வேலை இருக்குல்ல, ரொம்ப டென்ஷன் பிடிச்ச வேலை, பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, பலதரப்பட்ட மனிதர்கள் அவங்க சந்திக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து அப்பாடான்னு உட்காரலான்னு பார்த்தா அந்த நாய் என்ன செஞ்சு வச்சுருக்குது? அப்படியே டென்ஷன் ஏறுமா. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு பையனை பிடிக்கும்ல? ஆமாம், பையனை பிடிக்கும். பையனுக்காக இந்த நாய் என்ன செஞ்சுக்கோ? சகித்துக்கோ. பையனுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த பையனுக்காக இந்த நாய் என்ன செய்கிறோம் சொல்லுங்க? இப்போ இயேசு உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க, இயேசுவை பிடிக்குமா? இயேசுவை பிடிக்கும்னா குழந்தை போல இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனையும் உங்கள் மாமியாரையும் சேட்டை பண்ணக்கூடிய உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சபை மக்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சொல்லுங்க? சகித்து கொள்ளணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த குழந்தையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்ன செய்றான்? சொல்லுங்க, என்ன ஏற்றுக்கொள்கிறான்? அந்த பிள்ளைக்கு தெரியாது. நீ எவ்வளவு பாசம் காமிச்சாலும் 1 வயசு பிள்ளை 1.5 வயசு பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. இப்படி பாசமா அம்மா காட்டுறாங்கன்னு நினைச்சாது தெரியாது. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று கடிக்கும், கையை வச்சு தொப்புன்னு அடிக்கும். செஞ்சு நீ பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா எப்படி சுத்தமாக இருக்கணும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் மற்றவர்களுடைய உதவியை சார்ந்து அந்த பிள்ளை இருக்கும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் கர்த்தர் சிலர் அப்படி அனுமதிக்கிறாருங்க. இப்போ நாம சபையாக இருக்கிறோம். நம்ம சபையிலையும் சில பேரை ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு ஜெபம் பண்ணுங்கக்கா, ஏக்கா ஜெபம் பண்ணுங்க, ஏக்கா உங்களை தான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணுங்க. அந்த குழந்தை எப்படி நிற்குமோ அதை என்ன செய்யும் சொல்லுங்க? நிற்கும். இப்போ அந்த குழந்தைய நான் ஏற்றுக்கொள்ளணும்னா யார் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளணுமா சொல்லுங்க? யார் நிமித்தம்? எனக்கு இயேசுவை பிடிக்கும்னா எனக்கு உங்களை பிடிக்கும். நான் சொல்ல புரியுதா? எனக்கு இயேசுவை எவ்வளோ தூரம் பிடிக்குன்றத நான் உங்ககிட்ட குழந்தைய போல இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காத மனைவிமார், எவ்வளவு சொன்னாலும் கேட்காத கணவன், எப்பொழுதுமே எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க, இவங்க கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை வச்சு இயேசுவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பிடிக்கும்? என்ன இப்போ பார்ப்போம். அதுக்கு 3 காரணம் சொல்லுகிறார். ஒன்று கை, இன்னொன்று என்ன, நீ படிக்கலையா பின்னாடி? அதுக்கு தான் சொல்லுகிற 43 வாசிங்க. இப்போ உன் கை இப்படி வச்சுக்கிடும். கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். கவனிங்க, கணவனும் மனைவியும். சரி, இது வேண்டாம், இது சிலரை காயப்படுத்திடும். சபையா இருக்கிறோம், நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரம். சரிதானா? சொல்லுங்க, சரிதானா? கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரம். அப்ப நம்ம சரீரத்தில் எல்லாரும் கை கிடையாது, எல்லாரும் கால் கிடையாது, எல்லாரும் கண்ணு கிடையாது. ஒருவர் கையா இருக்கிறார், ஒருவர் காலா இருக்கிறார், ஒருவர் வாயா இருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? அப்படிதான்னு சொல்லுங்க. அப்படிதானா? உண்மைதானா? சரி, இப்ப நம்ம சபையில கையாய் இருக்கிற ஒரு நபர், உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் என்ன செய்யணுமா? தரித்து போடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கை உன்னால சகிக்க முடியல, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்படி வச்சுக்கிடும், உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். இப்ப வர்ஷா வந்து சபையோட கை. வர்ஷா யாரு? வர்ஷா சபையோட கையா இருக்கிறாங்க. ஆனா வர்ஷா குழந்தையா இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க? என்னால இவங்களை நேசிக்க முடியல. இவங்களை என்ன செய்ய முடியல? நேசிக்க முடியலன்னா அந்த நேசிக்க முடியாத தன்மையை வெட்டி போடுன்றார். அந்த தன்மை என்ன செய்யணுமா? நான் சொல்ற புரியுதா? நேரங்களில் தேவன் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிற சில உறுப்புகள், சில மனிதர்கள் நாம் விரும்பினபடி இருக்க மாட்டாங்க. ரைட்டா? நாம் விரும்பினபடி என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. அவங்களை விரும்பினபடி இல்லைன்றதுக்காக நீங்கள் அவங்கள நேசிக்காமல் இருந்துடாதீங்க. 100% அவங்களை என்ன செய்யணும்?
நேசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சரீரத்தில் ஒரு பலியில் உப்பை கொண்டு போட்டுட்டீங்கன்னா அடுத்து அந்த உப்பை என்ன செய்ய முடியாது, பிரித்து எடுக்க முடியாது. அது உப்பு எதில் சேருதோ அது கம்ப்ளீட்டாக தன்னை கரைச்சிக்கிடும். அதே போல் வசனம் எந்த மனுஷனுக்குள்ளே வருதோ, இந்த வசனத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, தன்னை அந்த மனுஷனுக்குள்ளே கரைத்துரும். எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மனுஷனை என்ன செஞ்சிடலாம், அந்த வசனத்தை பார்க்கலாம். லேலுயா, நீங்கள் வசனம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா வசனத்தின்படி வாழ ஃபஸ்ட்டு பழகிக்கிடணும். லேலுயா, எத்தனை பேருக்குள்ளே இன்றைக்கி அந்த சகிப்புத்தன்மை இருக்குது? 12 மணிக்கு பிரசங்கம் முடிக்கணும், 12:10 ஆயிடுச்சுன்னா பொறுமையாக உட்காந்திங்கன்னா சகிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கோவப்பட்டீங்கன்னா சகிப்புத்தன்மை என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு, குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், உங்கள் குடும்பத்தில், சபையில் இப்படிப்பட்ட நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களை நாம் சகித்து கொண்டு தான் வாழ வேண்டும். லேலுயா, நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எப்போ வெளிப்பட்டுச்சு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இயேசு ஒன்று சொன்னால் சீசர்கள் ஒன்று சொல்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறார், சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மில் அடுத்து யார் பெரிய ஆள் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒன்று சொன்னால் நான் சொல்கிறத எங்கள் வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அவங்க வேலை ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் இருக்குதா சொல்லுங்கள், இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி மௌனமாக இருக்கிறீங்க, இல்லையோ? இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சரி, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. பலி செலுத்தப்படுகிற அந்த பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும், கொஞ்சம் வேகமாக. 2ஆம் வசனம் 1, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லேவியராகமம் 2:1. ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த நாட்களில் கோதுமையை காணிக்கையாக செலுத்துவாங்க. காணிக்கை, நம்ம ஊரில் நெல் விளையிறது போல் அந்த ஊரில் கோதுமை விளையும். அந்த கோதுமையை செலுத்தும் பொழுது முழு கோதுமையை செலுத்தக்கூடாது. அந்த கோதுமை எப்படி இருக்கணுமா, மாவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கோதுமை எப்போ மாவாக மாறும், உடைக்கப்படும் பொழுது. அந்த கோதுமை உடைஞ்சி தன்னுடைய உருவம் இன்னதென்று அது தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் மாவை எடுத்து இதில் எத்தனை கோதுமை இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நாம் மாறணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பலி உப்பினால் உப்பிடப்படும், மனுஷன் அக்கினியினால் உப்பிடப்படுவான். நீங்கள் தேவ சமூகத்தில் பலியாக வந்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் முற்று முடிய உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும். லேலுயா, உடைக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும். உங்களை உடைக்கிறதுக்குனே ஆண்டவர் புரிந்து கொள்ளாத, எப்பொழுதுமே பாரமாக இருக்கிறது போல சில குழந்தைகளை போல உறவுகளை கர்த்தர் கூட வச்சிருப்பார். லேலுயா, நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் இது உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில பேர்லாம் நினைக்கிறாங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறாங்க? கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிறாங்க. எந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஏன்னா என் குடும்பம் நான் விரும்பினபடி என்ன செஞ்சிடணும், மாறணும்னு சொல்லி. ஆனால் மாறுதான்னு பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்குது சொல்லுங்க, மாறுதா? மாற மாட்டுக்கு. அந்த கணவன் அப்படியே தான் இருக்கிறார், ஒரு குழந்தைய போல தான் இருக்கிறார், பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அர்த்தம் என்னன்னா, மாற வேண்டியது அவங்க இல்லை, மாற வேண்டியது யாரு? நம்ம. கோதுமையாக நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்க மாட்டார். என்னைக்கு கோதுமை உடைஞ்சி மாவா மாறுதோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு அது என்ன செய்யும், வந்து மாறும். அப்படி நம்மை உடைப்பதற்கென்றே தேவன் சில நேரங்கள் என்ன செய்கிறாரு, சில பிள்ளைகளை நம்ம கூடவே வச்சிருக்கிறார். லேலுயா, நான் சொல்றது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டமும் இயேசு கூட இருந்தார்னா எளிதாய் மாறிடும். லேலுயா, நீங்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க. ஒரு இப்படி வச்சுக்கிடும் பொண்ணுக்கா அவங்க பையனுக்காக கண்ணீரோடு உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. எப்படியாகிலும் என் பையன் சர்ச்சைக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் கூடுதோ அவ்வளவுக்களவு அங்கே என்ன செய்யுது, பிரச்சனை கூடுது. அவன் திரும்பி வருவான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, ஏன் ஆண்டவர் அவனை அப்படியே வச்சிருக்கிறார், ஏன் உடைக்காம மாற்றாமல் வச்சிருக்கிறாருன்னா, நாம் இன்னும் சில காரியங்களை உடைக்கப்பட வேண்டியது என்ன செய்யுது இருக்குது. நாம உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான், மாறுவான். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க.
ஒரு வெடிகுண்டு வெடிச்சிச்சுன்னா, ஒரு அணு வெடிச்சா எவ்வளவு வல்லமை வெளிப்படுமோ இதை பார்க்கிலும் அதிகமாய் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சுயம் உடைஞ்சிச்சுன்னா வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு பிடிக்கல அவனை, ஆனால் ஆண்டவருக்கு அவனை என்ன செஞ்சிருக்கு? பிடிச்சிருக்குது. இப்போ நான் அவரை நேசிக்கிறதுனால இவரை என்ன செய்ய வேண்டியிருக்குது? நான் சொல்ல புரியுதா? சில நேரங்களில் பிடிக்காத நபருக்கு சட்டத்தை துணி துவைப்பாங்க. அந்த கோவத்தை எதில் காமிப்பாங்க? சொல்லுங்க, எதில் காமிப்பாங்க? சட்டையில் காமிப்பாங்க. பிடிக்காத நபருக்கு சோறு போடுவாங்க. தட்டை கொண்டு வைக்க போது எப்படி பொம்முன்னு, தண்ணி கொண்டு வைக்கும்போது பொம்முன்னு. சிலருக்கு பிடிக்காத நபருக்கு சமைச்சாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். உப்பு உரப்பெல்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஆனால் விருப்பப்பட்டு சமைச்சாங்கன்னா பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க? நான் சொல்ல புரியுதா? சில உறவுகளை கர்த்தர் நம்ம கூட வச்சிருக்கிறதே நம்மளை உடைக்கிறதுக்கு தான். இல்லையா? உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். ரைட்டா? சபைக்குள்ளே இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஏறும் தெரியுமா? உட்காந்து கேட்குற உங்களுக்கே சமயத்தில் எந்திரிச்சு போய் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுவோமான்னு தோணுதில்ல? அப்போ பேசிக்கிட்டு இருக்க நமக்கு எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ ஒரு முக்கியமான மேட்டரை பேசுகிறேன் அப்படிலாம் தோணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அமைதியாக இரு அப்படிம்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமைதியாக இரு. நீங்கள் இயேசுவை அப்படி பைபிளை படிக்கும்போது கவனித்து பாருங்கள். அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், சுற்றி இருக்கிற எத்தனை பேர் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவர் அமைதியாக தான் என்ன செஞ்சார்? பேசினார். அவருடைய கூக்குரலை யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள உடைக்கப்படாத வரைக்கும் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. சபை அங்கீகரிக்கலாம், பாஸ்டர் அங்கீகரிக்கலாம், உங்களை நீங்களே நான் வளர்ந்துட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கிடலாம். ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் உடைக்கப்படாத வரைக்கும், இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால், அந்த வார்த்தை வாசிங்க, கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக. கர்த்தருக்கு செலுத்தணும்னா அது உடைக்கப்பட்டதாக தான் இருக்கணும். உடைக்கப்பட்டதைத்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சங்கீதங்கள் நம்ம வாசிக்கிறோம், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணியர். கர்த்தருக்கு விருப்பமானது என்னவா? நொறுங்குண்ட ஆவிதான். ஆவியில நொறுங்குகிற மனுஷன். நமக்கு விருப்பமில்லாத உறவுகள் கூட இருக்குது, விருப்பமில்லாத வாழ்க்கை, விருப்பமில்லாத சம்பளம், விருப்பமில்லாத வேலை, விருப்பமில்லாத சபை, இவைகள் இருந்தாலும் இயேசுவை விரும்புறதுனால நான் இவன் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? லேலுயா. ரெண்டாவது வாசிங்க 13ஆம் வசனம். அந்த அந்த உப்புனா என்ன சொல்றாரு பாருங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. அந்த உப்புனா என்னன்னு சொல்றாரு பாருங்க. உன் தேவனுடைய உடன்படிக்கை, உன் தேவனோடு நீ என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அதுதான் உப்பு. அதுதான் என்னது சொல்லுங்க? உப்புனா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உப்புனா தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. கல்யாணத்தில் யாரோடு உடன்படிக்கை பண்ணுறீங்க? கல்யாணத்தில் யாரோடு உடன்படிக்கை பண்ணுறீங்க? இப்படி இப்படி இங்கே ஒரு சேரு, இங்கே அன்னைக்கு அது பிரச்சனை என்ன தெரியுமா? அன்னைக்கு பண்ணுற பிரசங்கம் பொண்ணு மாப்பிள்ளை கவனிக்கிறதே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அவங்க மைண்டெலாம் வேறு இடத்துல இருக்குது. அதனால் அன்னைக்கு அவங்க சொல்ல என்ன, இவர் சொல்கிறத சொல்லுவோம் அப்பா, இவர் வாயில் புரியாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இன்பத்திலும் துன்பத்திலும், உடனே இவங்களும் சொல்லுவாங்க இன்பத்திலும் துன்பத்திலும். இவங்களுக்கு அந்த துன்பம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்போ தானே இணைஞ்சிருக்கிறாங்க. உடன்படிக்கை, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரையில் பிறர் முகம் பார்க்காமல் ஒருவருக்கே மனைவியாய் வாழ்வேன் என்று ப்ராமிஸ் பண்ணுறேன். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அடுத்து அந்த ஐயா சொல்லுவார் வாழ்விலும். அப்போ தெரியாது மேட்ரு. ஆனால் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆன உடனே இப்போ அந்த மனுஷன்ட்ட போய் கேளுங்க, வாழ்விலும் தாழ்விலும்னா தெரியாதனமாக சொல்லிட்டேன் பாஸ்டர். உங்களுக்கு மேட்ரு தெரியுமா? தெரியாதனமாக சொல்லிட்டேன். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, திருமணம் என்பது ஒரு கோட்டைச்சுவர். கோட்டைச்சுவருக்கு வெளியில் நிற்கக்கூடிய வாலிப பிள்ளைகளெல்லாம் எப்படா உள்ளே போவான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? துடிக்கிறாங்க. உள்ளே வந்தவன் எதுக்குடா வந்தோம், எதுக்குடா வந்தோம், எங்கள் அம்மா அப்பா வீட்லையாவது என்ன செஞ்சுருக்கலாம்,
கல்யாணம் முடிஞ்ச பிறதாங்க இந்த மேட்ரு தெரியும். அது வரைக்கும் என்ன செய்யாது. நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வேறு தலையிலே சொல்லுங்கள். ரைட்டா? உடன்படிக்கையின் உப்பு, தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனாலேயே அந்த உப்பு காணாமல் போயிடுச்சு. நான் சொல்ல புரியுதா? அந்த உப்பு இன்னொன்றுக்கு கொடுக்கப்பட்டது. சரியா இல்லையா? உப்பானது, உப்பை எவனுமே சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. ஒரு டம்ளர் உப்பை வச்சு நீங்க சாப்பிட முடியுமா? ஆனா உப்பு இன்னொன்னோடு சேரும் பொழுது அதை ருசி உள்ளதாய் மாற்றி எல்லாரும் சாப்பிடுகிற அளவுக்கு அந்த உப்பு என்ன செஞ்சிடும்? நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பண்டம். சொல்லுங்க. சேட்டை பண்ற கணவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்க தான்? சேட்டை பண்ற மனைவி இல்லைன்னா எங்க தான்? கீழ்ப்படியாத பிள்ளை இல்லைன்னா எங்க தான்? இது ஆமா, தேவ பார்வையில் அப்படிதான். நான் சொல்றது மனுஷ பார்வையை சொல்லலை, தேவ பார்வையில் அப்படிதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணைன்னு வருதுல்ல தமிழ்ல, என்ன துணை வருது? அதை ஒரிஜினல் ஹீப்ரூல படிச்சீங்கன்னா ஏற்ற துணைன்னு மீனிங்ல வராது. எப்பவுமே அவருக்கு கவுண்டர் கொடுக்குற அம்மாவா தான் இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு கணவன் கோவப்படுகிற நபராக இருந்தா அவருக்கு வாய்க்கிற மனைவி எப்படிப்பட்ட மனைவியா இருப்பாங்க? சொல்லுங்க. இப்படி வச்சுக்கூட உங்களுக்கு, ஏன்னா ஆண்கள் கம்மி, சிங்கனை மட்டும்தான் மேரேஜ். ஐயா 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. பெண்கள், அமைதியாக இருக்கிற பெண்களுக்கு எப்படிப்பட்ட கணவன்மார் அமைகிறார்கள்? சொல்லுங்க. எப்படிப்பட்ட கணவன்மார் அமைகிறார்கள்? கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத முன்கோவிமாராக வந்து மாட்டியிருந்தாங்க. எவ்வளவு திட்டினாலும் சொரணையே வராதுங்க இந்த அம்மாவுக்கு, சிலர் அம்மாவுக்கெல்லாம். ஆனால் கணவன் அப்படி இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க. நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வந்து டக்குன்னு அந்த நத்தை போல சுருங்கிடுவாங்க. தொட்டா சினிங்கின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? சிலர் வீடுகள்லாம் சிரிச்சா பிடிக்காது. 4 பேர் கூடி சிரிச்ச இடத்துல அந்த கணவன் நிற்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உடன்படிக்கையின் உப்பு. நான் சொல்ல புரியுதா? நீங்க அந்த உடன்படிக்கைக்காகவே கரைந்தாக வேண்டும். அல்லேலூயா. உடன்படிக்கைக்காகவே கரைந்தாக வேண்டும். ஒரு முறை இங்கே மிஷினரியாக வந்தார் ஒருத்தர், வட இந்தியாவில். அதாவது நவீன மிஷினரியினுடைய தந்தைன்னு சொல்கிறாங்க அவரை. அவர் இங்கே வந்தார். அவர் இங்கே வரும், இந்த செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் உண்டுல, செருப்பு தைக்கிறவர் மிஷினரியாக வந்தார் இல்லையா? அவருடைய மனைவிக்கு பிரச்சனை, மூளை வந்து குழம்பிருச்சு. ஏன்னா இங்கே வந்த உடனே அவங்களுடைய 2வது பிள்ளை என்ன செத்து போச்சு. புதைப்பதற்கு இடம் கொடுக்கல. மிருகங்களை இழுத்து கொண்டு தூக்கி எறிவாங்கல்ல, ஆடு மாடு கோழியெல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அப்படி அவங்க பிள்ளைய இவரே என்ன செஞ்சார், கொண்டுட்டு போய் இவரே புதைச்சி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே அந்த அம்மாவோடைய மூளை குழம்பி போச்சு. அந்த அம்மாவுக்கு மூளை குழம்பி கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி மாறிட்டாங்க. இப்போ பைத்தியம் மாதிரி மாறின உடனே ஊழியத்துக்கு அந்த அம்மாவால் பயங்கர டிஸ்டர்பன்ஸ். இவர் வந்து பைபிளை மொழிபெயர்க்கிறார். இவர் எழுதி வைப்பாராம். மறுநாள் இந்த அம்மா அதெல்லாம் என்ன செஞ்சிருமா, போய் தண்ணியை ஊற்றி விட்டுருமா. அது எப்படி இருக்கும்? இப்படி கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி அந்த அம்மா மாறிடுச்சு. உடனே கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்களாம், கூட இருந்தவங்க மற்ற மிஷினரி மாதிரிலாம் சொன்னாங்களாம், இப்படி பைத்தியத்துக்கிட்ட உன்னால் எப்படியா வாழ முடியும்? இதை அப்படியே வண்டி ஏற்றி கொண்டு போய் இங்கிலாந்தில் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னாங்களாம். என்னவா? வேற ஒரு பொண்ணை கட்டிக்கோ, இந்த லூஸை வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி வாழ முடியும்? சிலர்லாம் சொல்கிறாங்க, லூஸு உன்னை கட்டினதுக்கு 4 எரும மாடை விட்டு வளர்த்துருக்கலாம் அப்படின்றாங்க. சில வீடுகளில் கணவன் மனைவி கணவனை பேசிக்கொள்கிற அன்பின் பாசை இது இல்லையா? அப்போ இவர் சொன்னாராம், அப்படியே யோசிச்சாராம், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், ரைட்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஓகே தான், ஆனால் தேவனுக்கு முன்னாடி வாழ்விலும் தாழ்விலும் மரணம் என்னை பிரிக்கிற வரைக்கும் உன் கூட இருப்பேன் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டாராம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்காதீங்க. காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டீங்க, வெளியில் என்ன செய்ய முடியாது. அது ஒன்வே ஒன்ஸ் வந்தா திரும்ப என்ன கிடையாது. சொல்லுங்க. ஆமாம், நோ ரிட்டன், ஒன்லி செட்டில். வந்தால் மாட்டினது தான். சரி, உடன்படிக்கையின் அந்த உப்புக்காகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கரைந்தாக வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனம், அடுத்த வசனம்.
போஜன பலியாக கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து. நல்லா கவனிங்க. இப்ப வளருகிற கதிர் இங்கிருந்து ஓங்கி வளருகிறது, அதனுடைய அதுல கதிர் இருக்குது. அந்த கதிரை அப்படியே செலுத்த முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நெருப்புல வாட்டணும், அடுத்து என்ன செய்யணும்? உதிர்க்கணும். நெருப்புல வாட்டணும், அடுத்து என்ன செய்யணும்? அப்படின்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னா, எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்த கட் பண்ணி இது வேற ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. ரைட்டா? பிறக்கிற வரைக்கும் குழந்தைக்கு உணவு தொப்புள் கொடி மூலமா போகுது. உண்மைதானா? தாயின் வயிற்றில் குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கான உணவு எதில் போகுது? அந்த தாயினுடைய தொப்புள் கொடி மூலமாக போகுது. பிறந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் முதல்ல செய்கிற வேலை என்னென்னா, அந்த தொப்புள் கொடி என்ன பண்ணிடுவார்? கட் பண்ணிடுவார். ஏன்னா இனி இந்த உணவு, இந்த வழி தேவையில்லை. இந்த பிள்ளைக்கு தேவையான ஆகாரம் வேறு ஒரு இடத்துலேருந்து என்ன செஞ்சிடும்? நீங்கள் இப்படி உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் தான் உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரன் எல்லாரோடும் நமக்கு வாழ்க்கை. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை யாரோடு தான்? சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் சித்தத்தின்படி கூட கிடையாது. எங்கே இணைஞ்சிங்களோ, எங்கே கர்த்தர் இணைச்சாரோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை. நான் சொல்ல புரியுதா? அதுக்கு தான் வசனம் சொல்லுங்க, நெருப்பில் வாட்டி உதிர்க்கணும். நெருப்பில் வாட்டி என்ன செய்யணும்? உதிர்க்கணும். அந்த 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 வளருகிற அந்த செடியிலிருந்து அது தனியாக வரணும், பிரிக்கப்படணும். அப்படி பிரிஞ்சு வந்த பிறகு தான் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதோ அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதோ தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் மனசில் ஒன்று நினச்சிக்கோங்க, கர்த்தருக்கு விருப்பமானது எது அப்படின்னாச்சுன்னா, நான் எப்போ எந்த பகுதியிலேருந்து அவர்கிட்ட உடன்படிக்கைக்குள்ள உள்ளே வந்தனோ அதுக்கப்புறம் இனி திரும்ப என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கடைசி வரைக்கும் நான் அவரோடு வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய வசனத்தால் மீட்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சபையோடு தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்கணுமே தவிர இங்கிருந்து பிரிஞ்சு மறுபடியும் தொப்புள் கொடிக்குள்ளே போகிறான்னு விட்டு வந்த வழிக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நெருப்பினால் அந்த பலி உப்புனால உப்பிடப்படுமா? உப்பை சேர்த்தாதான் தேவன் அந்த பலி என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். வசனம் உங்களுக்குள்ள உங்களை உடைக்கப்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்தாதான் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அல்லேலூயா. உள்ள வசனம் இருக்குதா? உங்களுக்குள்ள வசனம் இருக்குதா? எப்படி கண்டுபிடிக்கிறது வசனம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி? எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த வசனம் மார்க் 9ஆம் அதிகாரம் இயேசு சொன்னார் இல்லையா? அடுத்த வசனத்தில் அந்த உப்புக்கான என்ன அடையாளம் சொல்றார் பாருங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்ற, அதாவது உப்புல இருக்கிற அந்த உவர்ப்பு தன்மை இல்லைன்னா அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இதை பொது மொழிபெயர்ப்பில் படிச்சிங்கன்னா எப்படி வரும்? இந்த வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் பேசுங்கள். எப்படியா? சமாதானமாய். சமாதானம்னா என்னது? சமாதானம்னா என்னது? சமாதானம் அப்படின்னா என்னது? ஒருவரோடு ஒருவர் சமாதானம் அப்படின்னா என்னது? சமாதானம்னா என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்வது. சமாதானம் என்னது? ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கிறது. அது பொது மொழிபெயர்ப்பில் நல்லா போட்டிருப்பாங்க, நல்வாழ்வுன்னு போட்டிருப்பாங்க. சமாதானம்னா என்னன்னா நல்வாழ்வு. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல் வாழ்க்கை என்ன செய்யறது? கொடுக்கிறது. இப்போ குழந்தை போல சில சூழ்நிலைகளில் சில மனிதர்கள் நம்மளோடு பயணம் பண்ணுகிறார்கள் என்றால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில உறவுகள் அப்படிதான் இருக்குது, குழந்தை போல தான் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, எத்தனை பேர் திட்டினாலும் இந்த பிள்ளைங்க கேட்குறாங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் திட்டினாலும் கேட்குறாங்களா? கேட்கல. அதுக்காக இவங்களை அடித்து துரத்திட முடியுமா? அவங்கள ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும்? அவங்களோடு தான் நம்ம போயாகணும், அவங்களோடு தான் வளர்ந்தாகணும். அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. சில சுபாவங்கள், சில மனிதர்கள், சில பிரச்சனைகள் உங்களோடு இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும்? ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? உண்மை என்னன்னா மனுஷனால முடியாது. உண்மை என்னன்னா மனுஷனால என்ன செய்ய முடியாது. இப்போ இன்னமும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையை மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? இப்பவும் 5 இல்லையோ?
சண்டை வரும்போது தான் தெரியுமா? சண்டை வரும்போது சொல்லுவாங்க, போன மாதம் அப்படி தான் உன் அக்கா கூட இருக்கும்போது என்ன இப்படி பார்த்து ஒரு வார்த்தை நீ சொல்லிட்ட. எங்கேருந்து வந்துச்சு இது? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துச்சு? உள்ள ஸ்டோராக இருக்குது. ஆனால் வெளியில் என்ன செய்யலை? குக்கர் பார்த்துருக்கீங்களா? குக்கர் பார்த்துருக்கீங்களான்னு? குக்கருக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் வெளியில் ஆவி வராது. வரும்போது மொத்தமாக வந்துடும். நிஜத்தில் முடியாது, ஆனால் இயேசு நமக்குள்ளே வந்தால் நிச்சயமாக முடியும். அல்லேலூயா. இயேசுவின் சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, தன்னை விடவும் மோசமான அந்த சீசர்களை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்றது இவங்களுக்கு புரியவே இல்லை. அவர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னார், உப்பினால் எந்த பலியும் உப்பிடப்படும், அக்கினியினால் எந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? உப்பிடப்படுகிறான். அப்போ அந்த அக்கினி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து அந்த மனுஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த வசனம் உள்ளுக்குள்ளே போய் அவனை உடைச்சி அவனை தேவனுக்கு உகந்தவனா என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் எவ்வளோ தூரம் உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கோதுமையை உடைக்கும் பொழுது எடுத்தெடுப்பில் மாவாக மாறாது. முதல்ல 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், 4 8ஆக மாறும். அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கடைசியில் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? மெல்லிய மாவு. என்ன மாவு? ரொம்ப நைஸ், ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் நானும் வரணும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை இருக்குதா உங்களுக்குள்ள? நன்றாய் சகிப்புத்தன்மை இருக்குதா? எங்கே இருக்கும் சகிப்புத்தன்மை? எங்கே இருக்குது? ஜோம்பனை உட்காரும் பொழுது வீட்டில் வெங்காயம் வாங்கிட்டு வாம்பாங்க. இப்போ என்ன தோணும் உங்களுக்கு? சொல்லுங்கள், என்ன தோணும்? சீரியலில் முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் சோறை போடும் பாரு. என்ன தோணும்? எல்லாத்தையும் கழுவி பிடிச்சி எல்லாம் போட்டதுக்கப்புறம் டீ போட்டு கொடுப்பாரு வீட்டுக்காரர். என்ன தோணும்? எங்கேயாவது கிளம்பணும்னு சொல்கிற நேரம் தான் அவருக்கு வேலைன்ட்டு போயிடுவார். என்ன தோணும்? நமக்குள்ளே சகிப்புத்தன்மை வேணும். அல்லேலூயா. ரைட்டா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு உப்பு. நீங்கள் யார்? சொல்லுங்கள், பக்கத்தில் பாரு. நீங்கள் ஒரு உப்பு. ஆமாம், நான் சொல்லலை, இயேசு சொன்னார். நீங்கள் பூமிக்கு உப்பு. நீங்கள் யார்? பூமிக்கு. நீங்கள் இல்லைன்னா பூமி சுவையாய் மாறாது. நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீடு அழகாக என்ன செய்யாது? மாறாது. நீங்கள் இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அழகாக மாறாது. நீங்கள் அவர்களுக்கு சுவை கொடுக்கிறவர்கள். ஆனால் ஒரு முறை அந்த குழம்புல போய் அந்த உப்பு சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் அப்புறம் எவ்வளவு கிண்டி பார்த்தாலும் அந்த உப்பை எடுக்கவே முடியாது. அது தன்னைத்தானே கரைத்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சுவை கொடுக்கிறது போல ஒரு தேவ மனுஷன் இருப்பானே, ஆனால் அந்த வீட்டில் இருப்பானா, அவன் தன்னை தானே வசனத்தின்படி கரைத்து கொண்டு எல்லாரையும் வாழ வைக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தருவாராக.